ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ வேர்ல்ட். இன்றைக்கான வீடியோ நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வச்சுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவை எப்படி க்ரியேட் பண்ணுற இதை பற்றி இன்றைக்கான வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்காக நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க வேணும். அந்த சாஃப்ட்வேர் இந்த சைட்லேருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் அந்த சைடோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க யூஸ் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல எங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு பார்த்துக்க முடியும். இப்போ டவுன்லோட் இதை நாங்கள் கிளிக் பண்ணிக்குவோம். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்குவோம். இப்போ எங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். நாங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்க செட் ஆஃப் ஃபைலை நாங்கள் ஓப்பன் பண்ணிக்குவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நாங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல 60 ஃபவுண்ட் இருக்குது. நாங்கள் இதை கிளிக் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட் எங்களுடைய பென்ட்ரைவை நாங்கள் இன்சர்ட் பண்ணிக்க வேணும். இப்போ எங்களுடைய பென்ட்ரைவுடைய நேமை இந்த இடத்துல எங்களுக்கு பார்த்துக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஆட்டோ ஃபார்மட் இருக்குது. இதை நாங்கள் டிக் பண்ணிக்குவோம். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணவங்க உங்களுடைய பென்ட்ரைவை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்க வேணும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் டிக் பண்ணிக்க வேணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோஸ் XP, விண்டோஸ் 7, 8 இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தந்துருக்காங்க. இதில் நாங்கள் இந்த ஓஎஸை யூஸ் பண்ணுற மூலமாக அந்த பாக்ஸுக்கு நேராக நாங்கள் டிக் பண்ணிக்க வேணும். நான் விண்டோஸ் 10 OS ஃபைலை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் அந்த இடத்துல நான் டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய பிசியில் உள்ள விண்டோஸ் 10 OS ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய பிசியில் உள்ள OS ISO ஃபைல் செலக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நான் இதை டிக் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நாங்கள் டிக் பண்ணிக்குவோம். நாங்கள் இந்த இடத்துல டிக் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பூட் பண்ணுற டைம் எங்களுடைய பென்ட்ரைவில் 2 OS இருந்தால் அந்த டைமில் எங்களுக்கு எந்த OS வேணுமோ அந்த OS எங்களுக்கு ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். அதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த OS வேணுமோ அந்த OSுடைய நேமை வச்சு எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கோண்ட் இருக்குது. நாங்கள் இதை கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு வார்னிங் ஒன்று வருது. அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய பென்ட்ரைவை ரேஸ் பண்ணவான்ட்டு கேட்டு வருது. நாங்கள் இதுக்கு எஸ் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் நாங்கள் திரும்பவும் எஸ் கொடுத்துப்போம். இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்க வேணும். நாங்கள் இந்த இடத்துல டிக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல எங்களுடைய ஃபைலுக்கு ஒரு நேம் ஒன்று செட் பண்ண சொல்லி வருது. நாங்கள் இந்த இடத்துல Win10 இந்த மாதிரி செட் பண்ணிக்குவோம். இப்போ நாங்கள் ஓகே பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுடைய போட் ஃபைலோடைய நேமை செட் பண்ண சொல்லி வருது. நாங்கள் இந்த இடத்துல விண்டோஸ் 10 இந்த மாதிரி செட் பண்ணிக்குவோம். இப்போ நாங்கள் ஓகே பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணியும் இந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு எடுத்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா முதல்ல வரைக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு இந்த இடத்துலையும் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல எங்களுக்கு எந்த வேஷன் வேணுமோ அந்த வேஷனை எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். எங்களுக்கு இந்த இடத்துல ISO ஃபைலை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ ஓகே பண்ணிக்குவோம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் என்னென்னா நீங்கள் முதல் தடவை ஒரு பென்ட்ரைவுக்கு ஒரு ISO ஃபைலை இன்சர்ட் பண்ணுவதாக இருந்தால் அந்த டைமில் தான் நீங்கள் ஆட்டோ ஃபார்மில் டிக் பண்ணிக்க வேணும். அதே பென்ட்ரைவுக்கு இன்னொரு தடவை நீங்கள் இன்னொரு OS ஃபைலை இன்சர்ட் பண்ணுவதாக இருந்தால் அந்த டைமில் நீங்கள் ஆட்டோ ஃபார்மில் டிக் பண்ணிக்கூடாது. அப்படி டிக் பண்ணினா நான் ஏற்கனவே இன்சர்ட் பண்ணியிருந்த OSும் டிலீட் பண்ணப்பட்டும். ஸோ நான் முதல் தடவை மட்டும்தான் ஆட்டோ ஃபார்மெட்டை டிக் பண்ணிக்க வேணும். இப்போ இந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி ஒரு மெஷினுக்கு OS வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.